Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போகிறது ரவா உருளைக்கிழங்கு கட்லெட். அதாவது ரவா ஒரு கப்பு, நம்ம 3 உருளைக்கிழங்கு. இது கூட மிளகாத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி ஒரு 2 டம்ளர் அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா அதாவது என்ன வேக வச்சுட்டு இது கூட உருளைக்கிழங்கு சேர்த்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம 1 கப் ரவை எடுத்துக்கலாம். இது தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள். இந்த இதுக்கு வந்து என்னென்னா கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தலை வந்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு 3 உருளைக்கிழங்கு வந்து நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கிரேட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு பவுல் அளவுக்கு, அதாவது நல்லா வந்து ரவை வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். 1 கப் பவுலுக்கு 2.5 கப் தண்ணி விடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, ஒரு சிலருக்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் பிடிக்கும், அதாவது பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ரவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ரவையை மிக்ஸ் பண்ணிக்கலாம். உடைச்சி விட்டுக்கோங்க, கட்டி ஆயிடுச்சு. இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா கெட்டியாகிற மாதிரிக்கு, அதாவது சுருண்டு வர அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இடையில இந்த கட்டி இருந்துச்சுன்னா நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. நிறையா பிடிச்சிருச்சுன்னா நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உடச்சி விட்டுட்டு திருப்பி அடுப்பில் கூட வச்சுக்கலாம். இப்போ கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கை வந்து துருவிட்டு நம்ம ஆட் பண்ணணும். நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணால், அதாவது என்ன, இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி கெட்டி ஆயிரும். இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சமாக நான் எண்ணெய் விட்டுக்கிறேன், அதாவது ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டேன். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கை மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கை நம்ம சீவிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே மசிச்சு விட்டோன்னா கொஞ்சம் இடையில கொஞ்சம் கட்டியாக இருக்கும். உருளைக்கிழங்கை நம்ம சீவிட்டோம். இப்போ வந்து அந்த மாவு கூட ரவை பாயில் பண்ணி வச்சுருக்குறோம். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம துருவி வச்சுருக்கோம். கம்மியாக இருந்தாங்கன்னா நீங்கள், அதாவது 3 பேர் 4 பேர் இருந்தாங்கன்னா 100 கிராம்ஸ் ரவை போட்டாவே நிறையா கட்லெட் வரும். 250 கிராம்ஸ் ரவைக்கு வந்து நம்ம 3 உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறோம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். கையில் ஆயில் தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் கையில். இந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்துக்கலாம். இப்போ மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இன்னும் பொன்னிறமாகணும், இன்னும் கொஞ்சம் வேகணும். திருப்பி போட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா சிம்மில் வச்சுட்டு உள்ளே இருக்கிறது வெந்ததுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம எடுத்தனையுமே ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா உள்ளே இருக்கிற மாவு வந்து வேகாது. பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். சுவையான ரவை உருளைக்கிழங்கு கட்லெட் ரெடி.
நான் ரவா கட்லெட் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.